சத்தான உணவு பிரியர்களுக்கு வணக்கம். நான் அவங்க கார்த்திகா. தமிழரின் உணவு கலாச்சாரத்துல கருவாடு ரொம்ப முக்கிய பங்கா இருக்கு. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கிற கருவாட்டை யாருமே எடுத்துக்கிறது இல்ல. ஏன்னு கேட்டா அதோட டேஸ்டும் ஸ்மெல்லும் சிலருக்கு மோசடிக்க வைக்குது. அசைவ உணவுலயே அதிக கொழுப்பு இல்லாத உணவுன்னா அது மீனும் கருவாடும் மட்டும்தாங்க. ஆனா நம்ம மீன் எடுத்துக்கிற அளவுக்கு கருவாடை எடுத்துக்கிறது இல்ல. கருவாடு நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண உதவுறது இல்லைங்க, நம்ம உடம்புக்கு தேவையான ரிச் புரோட்டீனும் கிடைக்குது. 80-85% வரைக்கும் நம்ம கருவாட்டுல இருந்து புரோட்டீன் நம்ம உடம்புக்கு கிடைக்குதுங்க. அந்த அளவுக்கு ரிச்சான சத்தான இந்த கருவாட்டை ஸ்மெல்லும் டிஃப்ரெண்டா டேஸ்டும் டிஃப்ரெண்டான ஒரு தொக்கு தான் நம்ம இந்த வீடியோல செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருவாடு தொக்கு செய்யறதுக்கு நான் வாழை கருவாடு தான் எடுத்திருக்கேன். இதை 2 தடவை சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிட்டு பச்சை தண்ணியிலையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். 100 கிராம் கருவாடு இது. இப்போ தொக்கு பண்றதுக்கு நான் இரும்பு கடாயை அடுப்புல வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் தாராளமா எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஏன்னு கேட்டா நம்ம கருவாடை இதுல ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். ஃப்ரை பண்ணி எடுத்தாதான் தொக்குல கருவாடு கரையாம இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கருவாடை ஒன்னொன்னா இதுல சேர்த்துக்கலாம். மொத்தமா சேர்ந்தோம்னா ஒன்னொன்னும் சேர்ந்து ஒட்டி உதிர்ந்துடும். தனித்தனியா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் தொக்குல கருவாடு கரைஞ்சு போகாம முழுசா இருக்கும். இந்த மாதிரி கருவாடு கிளீன் பண்ணி நீங்க எண்ணெயில பொரிக்கும் போது சுத்தமா தண்ணி இல்லாம காத்துக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க கிளீன் பண்ணி 1 hour முன்னாடி வச்சுட்டீங்கன்னா நம்ம எண்ணெயில போடும்போது நம்ம மேல தெரிக்காம இருக்கும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இந்த ஒரு துண்டு கருவாடு வச்சு நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் ஒரு குண்டா பழைய சோறை காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டான இந்த கருவாடு, அவ்வளோ சத்தானதும் கூட. இந்த மாதிரி ஃபுட்டை நீங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு. இப்போ கருவாடெல்லாம் சூப்பரா 50% நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. தொக்கு செய்யறதுக்கு அதே கடாயை அடுப்புல வச்சிருக்கேன். 4 சைஸ் பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 15 பல் பூண்டு இதையும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாம் இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கிக்கலாம். வாழைக்கருவாடுல ஏற்கனவே நிறைய உப்பு இருக்கும். நான் இந்த வெங்காயம் வணங்குறதுக்காகவும் இந்த மசாலுக்காகவும் மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க இப்பவே நல்லா வணங்கி எண்ணெய் மேல வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் வணங்கினதும் தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் 3/4 பதம் வணங்கிருச்சு. இந்த டைம்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு வணங்கிருச்சு. இப்ப மீடியம் சைஸ்ல 6 தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மைய வணங்கட்டும். வணங்குற கேப்ல நம்ம இதுக்கான மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். கருவாட்டுக்கான மசாலாக்கு 10 ஸ்பூன் தேங்காய், துருவன தேங்காய் சேர்த்திருக்கேன். 10 வரமிளகாய், 2 ஸ்பூன் சீரகம் இதையெல்லாம் சேர்த்து கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு திரியா அரைச்சா போதும். நம்ம மசாலா அரைச்சிட்டு வர கேப்ல நல்லா தக்காளி வணங்கிடுச்சு. நம்ம ஏன் இவ்வளவு தக்காளி போட்டிருக்கோம்னா தொக்குக்கு நம்ம புளி எதுவும் ஆட் பண்ண போறது இல்ல. இந்த தக்காளி மட்டும்தான் புளிப்பு சுவையை கொடுக்க போகுது. நான் மீடியம் சைஸ் தக்காளி தான் போட்டிருக்கேன். இப்ப நான் செய்யற அளவு பாத்தீங்கன்னா ஒரு 8 பேர் தாராளமா சாப்பிடலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸுக்கு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். கருவாடு அப்படிங்கிற மாதிரி முகம் குளிக்கிற மாதிரியான டேஸ்டா இருக்காது. ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். இது சின்ன பிள்ளைங்க கூட இது கருவாடுன்னு தெரியாம நல்லா விரும்பி சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு. உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. கருவாடுன்னு அவங்க நம்பவே மாட்டாங்க. கருவாடு பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்க இது செஞ்சு கொடுக்கலாம். இது கருவாடுன்னு தெரியாம வேற ஏதாவது தக்காளி தொக்குன்னு நினைச்சு சாப்பிட்டுருவாங்க. தக்காளி நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
தேங்காய் சீரகம் போட்டிருக்கனால ரொம்ப நேரம் இது கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. நம்ம 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அந்த நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து 2 பெரட்டிட்டு நம்ம வறுத்து வச்ச கருவாடை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 கிளறிட்டு மிக்ஸி ஜார்ல 1.5 டம்ளர் பக்கம் தண்ணி சேர்த்து நான் கலந்து இதில் ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணியே தொக்குக்கு போதுமானதாக இருக்கும். கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். உப்பு செக் பண்ணிக்கிறேன் நான். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பரா நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் மேல வந்து அழகா கருவாடு தொக்கு ரெடியா இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. திறந்த உடனே அந்த சீரகம், தேங்காய், வரமிளகாயோட ஃபிளேவர் சூப்பரா இருந்துச்சு. இந்த கருவாடு தொக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.